தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி தற்பொழுது ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். இதனை அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமனம் தொடர்பான மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி தற்பொழுது ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். கனிமங்களை கொண்டுள்ள நிலங்களுக்கு வரி விதிக்கும் மசோதாக்களுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி தற்பொழுது ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி தற்பொழுது ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமனம் தொடர்பான மசோதாவுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். தமிழக அரசின் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி தற்பொழுது ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள் சிவா. சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் தற்போது ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமனம் மற்றும் கனிமங்களை கொண்டு செல்ல நிலங்களுக்கு வரி விதிப்பது உள்ளிட்ட இந்த 2 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். தமிழகத்தில் 28 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்க தனி அலுவலர்களை அரசு நியமிப்பது தொடர்பான சட்ட மசோதா கடந்த ஜனவரி மாதம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. ஏற்கனவே நடைபெற்று முடிந்த தேர்தலில் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய பதவிக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்துதான் இந்த தனி அதிகார நியமனம் என்பது சட்ட மசோதாவாக சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் தற்போது ஒப்புதல் அளித்திருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டில் கனிமங்களை கொண்டு செல்ல நிலங்களுக்கு வரி விதிப்பது தொடர்பான சட்ட மசோதாவும் சட்டப்பேரவையில் கடந்த டிசம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட நிலையில இந்த மசோதாவுக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். நன்றி சிவா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.